பாஜக அதாவது ஒரு 20 மாநிலங்களுக்கு மேல நேரடியாகவோ, மறைமுகமாகவோ கூட்டணியிலோ ஆட்சி செய்ற பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்டின்னா, இந்த சோசியல் இன்ஜினியரிங் சொல்றோம் இல்லையா? ஒரு சாதிய வந்து அப்படியே அந்த சாதிக்கான தலைவர உண்டு செரிக்கிறது. அத கொண்டு வரும்போது அவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை ஆகும்னா, ஏற்கனவே அந்த கட்சியிலே இந்த சாதிக்கான பிரதிநிதிகள் இருப்பாங்க. அவர்களுக்குமான, இவர்களுக்குமான முரண் என்ன ஆகுறது? இவங்களுக்கு இடம் குடுத்தா, அவங்களுக்கு இடம் குடுக்கக்கூடாதுல்லன்ற பிரச்சனை வருது அப்டின்னும்போது, திமுக அத தான் யோசிக்கும். அப்ப இவரு எந்த வோட் பிளாக்க வச்சிருக்கிறாரோ, அந்த வோட் பிளாக் நிஜமாலுமே இவர்ட்ட தான் இருக்குதா இன்னும்? ஏன்னா இன்னைக்கு பாமகவ பார்க்குறோம். பாமக வந்து எந்த வோட் பிளாக் எங்களுது, எந்த மக்கள் நாங்க சொல் பேச்செல்லாம் கேட்டு நடப்பாங்க அப்படின்னு வந்து மாறு தட்டிக்கிறாங்களோ, அவங்க வோட் பேங்க் இன்னைக்கு அவங்கள்ட்ட இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த சாதியில் இருக்கும் பலரும், இத்தனை வருடமாக அவர்களுக்கு எதிரியாக சித்தரிக்கப்பட்ட விசிகாவுக்கே வாக்களிக்கிற ஒரு பெரும் திரள் உருவாகிருச்சு. ஒரு படித்த இளைஞர்களாகட்டும், இல்ல விழிப்புணர்வு இருக்கிற மக்களாகட்டும், அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஓபிஎஸ் அவர்களின் இத வந்து அவ்வளோ ஈஸியாலாம் திமுக ஏத்துக்காது.